ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்க போகிறோம். இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாக் கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ மண்டே எடுத்தது. காலையில் எழுந்திரிச்சு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு 12 மணிக்கு மேலே தான் விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வேலை, ரொம்ப நாள் பெண்டிங் வச்சுருந்த வேலையை செஞ்சு முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி செய்ய போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி க்ளீன் பண்ணுறது தான். மீன் தொட்டிக்கு தண்ணி வந்து இந்த மாதிரி கேன் தண்ணி தான் வாங்கி ஊற்றுவோம். கேன் தண்ணி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். தண்ணி வந்ததும் ஆளுக்கு ஒரு கேனாக தூக்கி கொண்டு வந்து மேலே வச்சுட்டு இப்போ வந்து க்ளீன் பண்ண போகிறோம். லாஸ்ட் 2-3 டைம் வந்து தண்ணி கிடைக்காம க்ளீன் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி தண்ணி வந்ததுக்கப்புறம் தான் வந்து க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். நல்ல வேலையாக இன்னைக்கு தண்ணி கிடச்சிருச்சு. ஊத்திட்டு மிச்சம் தேவைப்பட்டுச்சுன்னா ஊத்திக்கலாம். லாஸ்ட் டைம் தண்ணி வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு நான் போய் தொட்டியை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தொட்டியிலேருந்து ஒரு கேன் தண்ணியை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி இல்லைக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து அப்படியே விட்டுட்டேன். அரை டேங்க் தண்ணியோடவே இருந்தது. மீன் தொட்டி க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக, பெரிய ப்ராசஸாக தெரியுது எனக்கு. மதியம் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தொட்டி க்ளீன் பண்ணுற வேலை தான் எனக்கு ஓடிட்டு இருந்தது. தொட்டியையும் மூடியையும் தனித்தனியாக எடுத்து வச்சு க்ளீன் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும் அப்படின்றனால மூடியும் தொட்டியும் அப்படியே இருக்கிற மாதிரி ஸ்டூல் போட்டு எட்டி எட்டி கழுவிட்டேன். எப்படியோ எங்கள் மீன் தொட்டி 8 கேன் தண்ணி பிடிக்கும். பட் நாங்கள் வந்து ஒரு 7.5 கேன் தண்ணி ஊற்றுவோம். ஏன்னா 8 கேன் ஊற்றினோம் அப்படின்னம்னா மேலே இருக்க கட்டை வரைக்குமே வந்து தண்ணி படும் அப்படின்றனால ஒரு அரை கேன் வந்து கம்மியாக தான் ஊற்றுவோம். சம்டைம்ஸ் வந்து 7 கேன் மட்டுமே ஊற்றுவோம். எங்கள் மீன் நல்லா ஆக்டிவாக இருக்கும். நாங்கள் இங்கிட்ட அங்கிட்டு போனாலே வந்து நின்று பார்க்கும். கமல் இந்த டைம் வந்து 8 கேன் தண்ணியும் ஊற்றிட்டாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் ஐயோ உட்டில் டச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை கேன் தண்ணியை வந்து எடுத்துட்டோம். ஃபிஷ் டேங்க் மூடி வந்து ப்ளைவுட்டில் போட்டிருக்கோம். உட்டில் இருக்குது அப்படின்றனால அந்த ஃபில்டர் தண்ணி பட்டு அது ஒரு மாதிரி லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. ஃபிஷ் டேங்க் மூடியை வந்து கொஞ்சம் ரீஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. துள்ளி கிள்ளி கீழே விழுந்துற போது விட்டுருங்க. அது பாட்டுக்கு இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் டேங்க் திறந்தே இருக்கட்டும். ஈர நப்பு போட்டோம். ஒரு வழியாக ஃபிஷ் டேங்க்கு க்ளீன் பண்ணியாச்சு. நான் இங்கிட்டு போனால் இங்கிட்ட, அங்கிட்டு போனால் அங்கிட்டுன்னு வந்துட்டுருக்கு. ஃபுட்டு போடுவேனா மாட்டேனா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் தான் ஃபுட்டு. இப்போல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். மண்டே அப்படின்னாலே ராஜேஷ் கிச்சனில் ரொம்ப பிஸியாக தான் ஓடிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து ரொம்ப பிஸியான நாள். கொரியர் பேக் பண்ண வேண்டியதும் நிறைய இருக்குது. பேக்கெட் போட வேண்டியதும் நிறைய இருக்குது. பேக்கிங் ஒர்க்கும் போய்கிட்டு இருக்கு. மால்ட்டு காம்போ ஆஃபர் போட்டிருந்தோம். நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. மால்ட்டு காம்போ ஆர்டர்ஸ் வந்து சிலது பெண்டிங் இருக்குது. ஃப்ரெஷ் பேட்ச் ரெடியாக பேக் பண்ணி ஆர்டர்ஸ் எல்லாம் டிஸ்பாச் பண்ணிகிட்ருக்கோம். மால்ட்டு வெரைட்டிஸ் மொத்தம் 4 இருக்குது. பீட்ரூட் மால்ட்டு, ரெட் பனானா மால்ட்டு, கேரட் மால்ட்டு, ஏபிசி மால்ட்டு. 4ம் தனித்தனியாக 1/4 கிலோ வாங்கினா 1100 ரூபா வரும். நம்ம வந்து காம்போ ஆஃபரில் 999 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி கருப்பு கவுனி, உளுந்தங்களி மிக்ஸ் ரெண்டுமே ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணிட்டு வந்து பேக்கெட் போட்டுட்ருக்காங்க. வேதவல்லி சீயக்காய் 1 kg, சத்துமாவு 1 kg. சோஃபியா ரெட் பனானா கால். जी नित्य भारती सत्तुमाव 1/2 kg. மா அந்த ரோட்ல போகும்போது கொஞ்சம் மெதுவா போ. கால்லாம் சுள்ளுனுது. கால்லாம் சுள்ளும்.
கையிலும் கண்மணியும் போன வாரமே அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் டைம் இல்லை அப்படின்றனால கூட்டிகிட்டு வரல. சரி இன்னைக்கு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஈவினிங்க்கு மேலே கூட்டிகிட்டு வந்துட்டேன். மகிழினி எங்களை பார்த்ததும் கொஞ்சம் நேரம் அழுவா. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து சகஜமாகி எங்ககிட்ட வர ஆரம்பிச்சிருவா. அதே மாதிரி தான் போனதும் அழுக ஆரம்பிச்சா. ஏய் என்ன தாரணி எங்கே கேட்குற? தாரணிலாம் வரல. தாரணி வரல. தாரி என்னன்னு சொல்லுவ? நீ எங்க எல்லாருக்கும் நீங்க டவுசர் சொல்லுங்க. நீ எல்லாருக்கும் சொக்கு பொடி போட்டு வச்சிருக்கிற. சுதனு ஹர்ஷனு கயலு எல்லாம் மகிழினி கண்ணுக்குள்ளேயே இருக்குன்னுதுங்க. என்னடி சொக்கு பொடி போட்ட? 5 நிமிஷம் விட மாட்டேங்குது. வேணா கூட்டு கூட போங்க. தாரி என்னன்னு சொல்லுவ? தாரி என்னன்னு சொல்லுவ நீ? வர்றா இந்த வர்றா பாண்டியத்தை வர்றாடி அடிக்க. மூக்கு சரியாயிடுச்சா? சரி ஆயிடுச்சு. நான் அஜி கூப்பிட்டு போறேன். இப்ப எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன். நான் பாத்துக்கிறேன் எங்க அம்மாவை. நீ ஒண்ணு பாத்துக்க வேணாம். நான் கூப்பிட்டு போறேன். வாமா போலாம். வாமா போலாமா? ஓஹோ இம்புட்டு நேரம் என்னன்னு பேசுனேன். இப்ப மட்டும் பரிதாபமா வருது குரல். நீ வீட்டுக்கு போ. நான் அஜியை கூப்பிட்டு போயிருவேன். நீ வீட்டுக்கு போனேன்னா அஜியை கூப்பிட்டு போயிருவேன். பாத்துக்க. அஜி மேல உங்க அஜி மேல அம்புட்டு பாசமாக்கும். அம்புட்டு பாசமாக்கும் உனக்கு. மகிழினி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு வாசப்படி வரைக்கும் போவா. அம்மா வாமா நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோடனே வேகமாக ஓடி வந்து அஜி போகாத அப்படின்னு சொல்லுவா. அவள் அங்கிட்டு போக நான் வாமா போகலாம் அப்படின்னு சொன்னால் ஓடி வர. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா. அவளை வம்பளுக்கிறது எனக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. மகிழினி இப்போலாம் கொஞ்சம் வார்த்தைகள் வந்து பேசுகிறது கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது அப்படின்றனால அவளை பேச வைக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது சொல்லி வம்பளுக்கிறது. நாங்கள் போகும்போது ரித்வின் வீட்டில் இல்லை, ஸ்கூலுக்கு போயிட்டான். மாமா தான் போய் கூட்டிகிட்டு வந்தார். ரித்வினுக்கும் கண்மணிக்கும் ஆகவே ஆகாது. வீட்டுக்குள்ளே வரும்போதே கண்மணியை வந்து வம்பளுத்துக்கிட்டே தான் வந்தான். ரித்வின்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், கண்மணியை வம்பளுக்காதடா, கண்மணியை பார்த்துக்கோடா. அங்கே இருந்தால் டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, என்னன்னு தெரில, மகிழினியை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதனால கூப்பிட்டு வந்து விட்டுருக்கேன். ஒரு 2 நாள் பார்த்துக்க, அடிக்காத அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரித்வின் ஸ்கூலில் ஏதோ ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கானா, அதை வந்து கண்மணி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அவளை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை கட்டினான். எப்பவும் 3:30க்கெலாம் வந்துடுவான். இன்னைக்கு ப்ரைஸ் வாங்கிட்டு வரனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. மாமா போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. சூப்பர். காசு அடகு வச்சிடலாமா? மகி என்ன பண்ற நீ? நான் அஜியை கூட்டிகிட்டு போகிறேன். அம்மா வாமா போகலாம். அஜி தான் கூப்பிட்டு போகிறேன். நான் அஜியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அஜி வேணாம், கண்மணியை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி கை காட்டுறா. கண்மணி அம்மா போயிட்டுறேன், பாய். ரித்வின் அக்காவை பார்த்துக்க. சண்டை கட்டக்கூடாது அவங்க கூட. கண்மணியை அடிக்கக்கூடாது, கண்மணியை அழுக வைக்கக்கூடாது, சரியா? மகி பாய், டாட்டா. அத்தை போயிட்டுறேன். சரி போயிட்டுறேன். டிவி பார்க்காம மகிழினியை பார்த்துக்க. ஒரு 2 நாள்ல வந்து கூட்டிட்டு சொல்றீங்களே. திரும்ப வரும்போது எங்க ரூம்ல பின்னாடி கதவுல ரித்வினுக்கு ஜேசிபி நிறைய இருக்கும் எடுத்து. சரி. பிள்ளைங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னனால கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் வீடு வெறிச்சோன்னு இருந்தது. கண்டிப்பாக 2 நாளைக்கு மேலே இருக்க முடியாது, கொட்டிட்டு வந்துடுவேன். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.